இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயசம் இது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும், அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். 100 கிராம் ஜவ்வரிசி 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இது போல் கண்ணாடி போல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் முதல்ல ஊற்றின தண்ணி மட்டும்தான், அடுத்து தண்ணியே ஊற்றலை. ஒரு அரை செம்பு தண்ணி அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ ஜவ்வரிசி வெந்ததுமே இனிப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டு சக்கரை, 150 கிராம் நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பாகா காய்ச்சி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நேந்திரம் பழம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாகவும் இந்த மாதிரி வாழைப்பழம் அரைச்சி சேர்த்தோம்னா அடுப்பை இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கணும். கூழ் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டப்போ நல்லா கெட்டி சேர்ந்து வரும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஏலக்காயை 2 தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு வாழைப்பழத்தை இது போல் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இது சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பழமும் இந்த ஜவ்வரிசியும் சேர்ந்து கடிப்படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதுவும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கூட செய்யலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நெய் வந்து நம்ம விருப்பம், எவ்வளோ ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுமே முந்திரி பருப்பு, அவ்வளோதான், இறக்கிக்கலாம். இப்போ இதில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.